Hello students, today we'll see the second unit in history, that is human evolution. So after the invention of stone tools, humans discovered the use of fire. இப்போ என்ன பண்ணியாச்சு, கற்களை வச்சு அவங்க நல்ல கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நெருப்பு கண்டுபிடிக்கிறாங்க. At first, humans were afraid of fire and lightning. Probably fire caused by lightning had killed many wild animals. Humans tasted the flesh of the killed animals, which was soft and tasty. This made humans aware of the effect of fire. They used flintstone to make fire and used it to protect them from predators, for cooking food and for creating light during night time. Thus, fire became important for man in olden times. ஸோ முதல்ல மனுஷங்க அந்த நெருப்பையும் மின்னலையும் கண்டு ஃபஸ்ட்டு பயப்பட தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த மின்னல் தாக்கி, அந்த மின்னலில் இருக்கிற தீப்பொறி, அந்த மின்னல் தாக்கி அந்த அனிமல்ஸ் இறந்துருக்கும். அதை அவங்க சாப்பிட்ருப்பாங்க. மனுஷங்க சாப்பிடும்போது அந்த நெருப்பில் வாட்டின அந்த அனிமல்ஸோட ஃப்ளஷ் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறத மனுஷங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்போ நெருப்புன்றதை ஒன்று நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த ஃபிலிம் ஸ்டோனை யூஸ் பண்ணி 2 கல்லை உரைச்சி அவங்க நெருப்பு இது பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கு அவங்க நெருப்பு கண்டுபிடிக்கணும், அதை வச்சு அவங்களுக்கு என்ன யூஸ், அவங்க எதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வைல்டு அனிமல்ஸ் கிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும், அவங்க ஃபுட் ரெடி பண்ணுறதுக்கும், நைட் டைமில் அவங்களுக்கு வெளிச்சம் இருக்காது இல்லை, அதுக்காகவும் அவங்க நெருப்பை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி தான் பழைய காலத்தில் ஓல்டன் டைம்ஸில் மனுஷங்களுக்கு இந்த நெருப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறுச்சு. தி நெக்ஸ்ட் ஹியூமன் இன்வென்ஷன் வாஸ் த வீல். This was the first scientific invention of humans using their brain and cognitive skills. So see here. ஸோ மனிதர்களோட அடுத்த கண்டுபிடிப்பு என்னன்னா வீல், சக்கரம். அதுதான் அவங்களோட அடுத்த கண்டுபிடிப்பு. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன். அவங்க முதல்ல அறிவியல் சார்பாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த வீல்ஸ் தான். The invention of wheel by humans is considered to be the foremost invention. Humans saw the stones rolling down from the mountains. Probably they would have got the idea of making the wheel. ஸோ மனிதர்கள் அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுதான் அவங்களோட முக்கியமான கண்டுபிடிப்பாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ மலைப்பகுதியெலாம் இருக்கும்ல, அங்கேருந்து அந்த குட்டி குட்டி பாறை கல் ஏதாச்சும் மலை மேலேருந்து உருண்டு வரும்ல, அதை பார்த்து தான் அவங்களுக்கு அந்த சக்கரம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் pot making. Humans learned to make pot with clay. The invention of wheel made pot making easier, and the pots made were burnt to make it stronger. They decorated pots with a lot of colors. The color dyes were made from the extract of roots, leaves or barks. These natural dyes were used in rock paintings. ஸோ மனிதர்கள் அந்த பானைகள் செய்கிறத எதிலிருந்து செய்வாங்க, களிமண்லேருந்து செய்வாங்க. அவங்க சக்கரம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த பானைகள் செய்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலையாக இருந்துச்சு. அவங்க முதலே சக்கரத்தை கண்டுபிடிச்சதுனால அதை அந்த பானையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சுடுவாங்க. அப்போ தான் அதை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதை கலர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு அதை கலர் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்தில் கலர்ஸ் கிடையாதுல்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வேர்கள் இல்லைன்னா இலைகள்லேருந்து அவங்களுக்கு அந்த சாறு கிடைக்கும் இல்லையா, அதை தான் அவங்க கலர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேச்சுரல் டைஸ் தான் ராக் பெயிண்டிங்ஸ், அதாவது மலைகள் குகைகள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் இந்த நேச்சுரல் டைஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ see the picture, hunting scene in which men and women are taking part. Before the use of language, humans expressed their feelings through actions and also recorded it in rock paintings. இப்போ நம்மளுக்கு நிறைய மொழிகள் இருக்குது, நம்மளுக்கு மொழி பேச தெரியும். அப்படி பேசி நம்மளோட கருத்துக்களை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி இந்த மொழிகள் எல்லாம் தோன்றுறதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எப்படி அவங்களோட கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்துனாங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் மூலமாக, சைகைகள் மூலமாக வெளிப்படுத்துவாங்க. அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ராக் பெயிண்டிங்ஸில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படி தானே அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். அப்போ வரைஞ்சி காட்டி வெளிப்படுத்தியிருப்பாங்க. From nomadic to settled life, the world's earliest farmers.
The seed of fruits and the nuts they ate were thrown into soil. During rains, the soil gave it life. Some days later, the saplings sprouted from the soil. By observation and logic, they learned that. ஸோ இப்போ வந்து நம்ம மனிதர்களோட நோமேடிக் லைஃப்லேருந்து செட்டில் லைஃப், அதாவது நாடோடி வாழ்க்கையிலேருந்து ஒரு நிலையான வாழ்க்கைக்கு எப்படி போனாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து அவங்க பழங்கள், காட்டில் இருக்கிற பழங்கள் அதெல்லாம் சாப்பிடுவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட விதைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு தூக்கி போடுவாங்க. அது தூக்கி ஏதோ மண்லேயோ எங்கேயோ போட்டிருப்பாங்க. அது அப்படியே புதஞ்சு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை பெய்யும் போது அதுலேருந்து வேர் விட்டு ஒரு சின்ன செடியாக மாறும். சாப்ளிங்ஸ்னால் சின்ன செடி, ஒரு ஸ்மால் பிளான்ட். ஸோ அப்படியே ஒரு குட்டி செடியாக மாறி அப்புறம் அது மரமாக வரும். அப்போ இதை அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதிலேருந்து தான் அவங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணணும், ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து இதிலேருந்து தான் வரும். By observation and logic, they learned that a plant grows from a single seed and yields a lot of fruits and vegetables. Seeds that fall in the river beds sprout easily. Plants grow faster in water-fed areas. Alluvial soil is more suitable for plant growth than any other. அப்போ வந்து அந்த காலத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நோட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு விதையிலேருந்து வளர்கிற ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது அப்படின்றத அவங்க இந்த விஷயத்துலேருந்து நோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆறுகளுக்கு பக்கத்தில் விழுற விதைகள் வந்து ஈஸியாக முளைச்சிரும். ஏன்னா எப்பயுமே தண்ணி ஏரியாலே இருக்கும் இல்லையா? அதனால் தண்ணி இருக்கிற ஏரியாவில் பிளான்ட் வந்து சீக்கிரமாக முளைச்சிரும், ஈஸியாகவும் முளைச்சிரும். அலுவியல் சாயில் அப்படிங்கிற ஒரு சாயில் டைப் தான் பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு சாயிலாக இருக்குது மற்ற சாயிலை கம்பேர் பண்ணும்போது. With the above knowledge, they realized that with proper sowing and nurturing, they could increase the number of plants more than the ones that grew naturally. Thus, agriculture and farming came into existence. They domesticated the animals and used them in their farming. ஸோ மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இதில் அவங்க அப்சர்வ் பண்ணதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து முறையாக அந்த விதைகளை போட்டு அதுக்கான பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளான்ஸோட எண்ணிக்கை நிறையவே இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது இயற்கையாகவே தான் வளருது இல்லையா? நம்ம சும்மா விதையை தூக்கி போடுறோம், தானாகவே முளைச்சிருது. ஸோ அப்படி தான் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க என்ன பண்ணுறாங்க, விலங்குகளை வந்து பழக்கப்படுத்தி, அது வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தி அதை வந்து அவங்க விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. Breeding of animals now became an important part of their life. Oxen were used for plowing. Oxen made the practice of agriculture easier. Life was becoming organized than it was when they were hunting. It enabled them to settle down in a place. Now with settlement came the problem of utensils and vessels for cooking and storage. The potter's wheel and fire solved this problem. ஸோ இப்போ விலங்குகளை வளர்க்குறது வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டாக போச்சு. எதனால் அப்படின்னா, அவங்க அக்ரிகல்ச்சருக்கு அந்த விலங்குகளை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு எருதுகள்லாம் வந்து ரொம்ப, மாடு எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாச்சு. அதை வச்சு தான் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர், அந்த விவசாயம் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாச்சு. இப்போ லைஃப் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க வேட்டையாடும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், விலங்குகள் வந்து போக போக அவங்க இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. எதனால் அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுனால. ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சமைக்கிறதுக்கும் அது சமைச்சதை ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பாத்திரமோ இல்லை ஏதோ ஒன்று தேவையில்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்ற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எது சால்வ் பண்ணுது அப்படின்னா, அவங்க ஒரு வீல் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த வீலை, அந்த ஃபயர், அப்புறம் ஒரு பாட் கண்டுபிடிச்சாங்க, அந்த பாட் மேக்கிங், இதெல்லாம் வச்சு அவங்க இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. The invention of plow helped the farming practices. Farming started with the clearing of land and burning the leftover shrubs. They plowed the land, sowed seed in them and harvested the produce. ஏர் கலப்பை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு விவசாயத்துக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வெத்து நிலம் அப்படி இருக்குது அப்படின்னா அதில் வேஸ்ட் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த நிலத்தை முதல்ல கிளியர் பண்ணணும். அதில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேர்ன் பண்ணணும், எரிக்கணும். எரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட அந்த நிலத்தை அவங்க உழுக ஆரம்பிப்பாங்க. அது உழுத பிறகு அதில் விதைகளை போடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட அறுவடைகள் எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. During the prehistoric period, humans lived in caves.
and depicted their daily events in drawings. Mostly pictures of animals were drawn. So during the prehistoric period, humans lived in a caves. So there what they'll do, they'll draw the daily events. So most of the pictures are animals. So they draw the animals in the rocks. So see here, this is Keelvalai from Viluppuram, Usilampatti, Madurai, Kumutipadi, Coimbatore, Mavadaipu, Coimbatore. So see here, this is like an animal, right? So இது மாதிரி animal picturesலாம் அவங்க அந்த ராக்ல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. பொறிவரை கேவ், கரிக்கையூர், நீல்கிரிஸ். Once the fertility of the soil decreased, they moved to a new place. Initially, agriculture was done for immediate food requirement. Later, when they found out ways to increase production, they started storing the produce. The food products stored were used during the lean harvest periods. By their experience, they understood that land close to the river side was suitable for farming. So they decided to stay there permanently. ஸோ இப்போ பீப்புள் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட வளம், இந்த நிலத்தோட வளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால அங்கே விவசாயம் பார்க்க முடியாது. அப்போ அவங்க வேறு பிளேஸுக்கு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் அவங்க எதுக்காக விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்களோட சாப்பாடு ப்ராப்ளம்காக. முதல்ல வந்து அவங்க வேட்டையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு விவசாயம் தான் எல்லாமா, அது மூலமாக தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சிது. உடனடியாக இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து சாப்பாடு தேவை இருந்துச்சுன்னா அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அந்த விவசாயத்து மூலமாக வந்து எப்படி எப்படி ப்ராடக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆரம்பித்தோன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னா, எல்லா டைமுமே ஒரே மாதிரியான விளைச்சல் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைமில் அவங்களுக்கு நல்ல விளைச்சல் இருக்கும், ஒரு சில டைமில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த டைம்லேயும் எல்லாருக்குமே ஃபுட் ரெக்யூர்மெண்ட்டுன்றது இருக்கும், உணவு தேவைங்கிறது இருக்கும். ஸோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக அவங்க அதை ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கம்மியாக விளைச்சல் கிடைக்கிற டைமில், லீன் ஹார்வெஸ்ட் பீரியட்ஸ், அந்த டைமில் அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த அனுபவம் மூலமாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆற்றோட சைடில், ரிவர் சைடில் இருக்கிற இடத்துல விவசாயம் அவங்களால நல்லா பண்ண முடியும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, நம்ம பேசாமல் அங்கேயே பெர்மனெண்ட்டாக இருந்துடலாம், அந்த ஆற்று பக்கத்துலேயே, நதிக்கரை பக்கத்துலேயே நம்ம பெர்மனெண்ட்டாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ஆரம்பித்தாங்க. Now we are going to learn about the domestication of animals. They found out that the dog could sniff other animals and chase them away. So humans found them useful for hunting. Thus, dogs became the first animal to be domesticated by humans. Following the dogs, they started domesticating hen, goat and cow. ஸோ நாய்களுக்கு இருக்கிற மோப்பம் பிடிக்கிற சக்தியை பற்றி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா அது வந்து ஒரு விலங்கு எங்கே இருக்குது அப்படின்றத மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கவும், அதோட எல்லைக்குள்ளே வந்து அதுங்களை துரத்தி அடிக்கிறதையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம வேட்டையாடுதலுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாய்களை முதல்ல வீட்டு வளர்ப்புக்கு பழக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எதெல்லாம் அப்படின்னா, ஹென், கோட் அண்ட் கவ், கோழி, ஆடு, மாடு எல்லாத்தையுமே அடுத்தபடி பழக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. Humans stayed on the plains for a long time. During this period, they have not learnt only agriculture but slowly developed skills of handicraft. Permanent settlement in a place increased the yield of crops. ஸோ ரொம்ப நாளாகவே வந்து மனிதர்கள் சமவெளிகளில் தான் இருப்பாங்க. அங்கேருந்து அவங்க விவசாயம், அக்ரிகல்ச்சரை மட்டும் அவங்க கற்றுக்கல, கைவினை பொருட்கள் செய்கிறது அப்படி ஒன்றா அவங்களோட டெவலப்பிங், அவங்க ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க எங்கே செட்டில் ஆகிருக்காங்களோ அந்த பிளேஸில் அவங்க வந்து அந்த விவசாயத்தோட விளைச்சலையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. Now they had grains in excess of what they consumed. The surplus grains were exchanged with other groups for the other things they were in need of. So this is called the barter system. Thus trade and commerce developed and towns and cities emerged.
ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற தானியங்களில் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க மற்றவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக, அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் வந்து தேவையாக இருக்கும். ஸோ அப்போ இதை கொடுத்துட்டு அதை வாங்கிப்பாங்க. இதை தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தான் அவங்களுக்கு வந்து வணிகம் எல்லாமே அவங்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுன் சிட்டிஸ் எல்லாமே இந்த கேவ்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகி வர ஆரம்பித்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.